வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சைன், சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடு இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சாசர் ஒரு சிம்பிளுக்கோ ஒரு ஒலிக்கோ ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சிக்னிஃபையர், இன்னொன்று சிக்னிஃபைடு. அதாவது சிக்னிஃபையர்ன்றது நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒலி ஒரு பிம்பமாக நம்ம மனசில் இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது ஒலி வடிவத்தில் வெளிப்படுத்துகிறோம். சிக்னிஃபைடுன்றது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த சொற்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான். எப்போதுமே ஒரே இதான். இப்போ நான் ஒரு மரம்னா கேட்குறவங்க மனசுலையும் மரம் அப்படின்றது தான் அவங்களுடைய மனசுலையும் புரியும். இப்போ இந்த சைன் இருக்குல்ல, அந்த சவுண்டு, அதுதான் அவர் சைன் அப்படின்றாரு. அதுதான் ஒரு கான்செப்டையோ ஒரு அர்த்தத்தையோ வெளிப்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு கூகுள் அப்படின்ற ஒரு சவுண்டை நான் கொடுத்தேன்னா, இல்லை அந்த கூகுளோடைய லோகோவை பார்த்தீங்கன்னா உடனே கூகுள் அப்படின்றது பார்க்குறவங்க மனசில் போய் சேரும். இதை தான் அவர் அந்த சிக்னிஃபைட் அண்ட் சிக்னிஃபை இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் அவர் லிங்குவிஸ்டிக் சைன் அப்படின்றாரு. இந்த சைனு தான் கம்யூனிகேஷனோடைய ஒரு பேசிக் யூனிட்டு. இதுதான் எல்லா கம்யூனிட்டிலும் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும் ஒலி மூலமாக தான் பேசுகிறோம். நம்ம சொல்கிற ஒலியோடைய அர்த்தம் பேசுகிறவங்களுக்கும் புரியும், கேட்குறவங்களுக்கும் புரியும். இந்த ஒலி தான் சைன். இப்போ லாங்குவான்றது சைன் அப்படின்றது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.